10வது படிச்சுட்டு டாக்டரா? கல்வி தகுதியில் ரீல் சுற்றும் தாவேக எம்எல்ஏக்கள். பகீர் ரிப்போர்ட். தமிழகத்தில் பெரும்பாலான தாவேக எம்எல்ஏக்கள் பொய்யான கல்வி தகுதியை காட்டியதாக ஒரு நிறுவனம் நடத்திய ஆய்வில் பகீர் தகவல் கிடைத்துள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்தில் போட்டியிட்டு வென்ற 108 எம்எல்ஏக்களில் 67% பேர் பட்டதாரிகள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதில் 6 பேர் PhD, 22 பேர் முதுகலை பட்டம், 5 பேர் IITயில் படித்தவர்கள், 8 பேர் MBBS பட்டம் பெற்ற மருத்துவர்கள், 40 பேர் வழக்கறிஞர்கள் மற்றும் பொறியாளர்கள் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தாவேக எம்எல்ஏக்கள் தங்களது கல்வி தகுதியில் மாறுபட்ட தகவல்களை தெரிவித்துள்ளதாக இன்ஸ்கோப் எனும் நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனின் கல்வி தகுதி, சொத்து மதிப்பு குறித்து பலரும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். அம்மாவின் வீட்டிற்கு வாடகை பணம் கூட செலுத்த முடியாத ஏழ்மையான தன்னை விஜய் அமைச்சராக்கியதாக ராஜ்மோகன் பேட்டி அளித்திருந்தார். இந்த நிலையில் அண்மையில் சென்னையில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பிரம்மாண்டமான சொகுசு வீட்டை வாங்கிய போது எடுக்கப்பட்ட புகைப்படமும் வீடியோவும் வைரலாகி வருகிறது. அதுபோல் ராஜ்மோகனின் கல்வி தகுதி குறித்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாகியுள்ளது. இவர் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் 2010ஆம் ஆண்டு வணிக மேலாண்மையும் வணிக மேலாண்மை பட்டய படிப்பும் படித்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்திற்கு அரசு அங்கீகாரமே இல்லை என்கிறார்கள். இந்த நிலையில் இன்ஸ்கோப் நடத்திய ஆய்வில் 10க்கும் மேற்பட்ட தாவேக எம்எல்ஏக்களின் கல்வி தகுதியில் மாறுபாடு இருப்பது தெரியவந்துள்ளது. தாம்பரம் தாவேக எம்எல்ஏ சரத்குமார் BBA படித்துள்ள நிலையில் அவர் MBA படித்துள்ளதாக தேர்தல் பிரச்சாரத்தில் விளம்பரப்படுத்தப்பட்டது. அதுபோல் தஞ்சை எம்எல்ஏ விஜய் சரவணன் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்துள்ளாராம். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் தான் BBA பட்டம் பெற்றதாக பிரச்சாரம் செய்துள்ளாராம். அதுபோல் BA படித்துள்ள ஆவடி எம்எல்ஏ ரமேஷ்குமார் முனைவர் அல்லது மருத்துவம் பயிலாத நிலையில் டாக்டர் என தனது பெயருக்கு முன்பு போட்டுக்கொண்டுள்ளார். விருதுநகர் எம்எல்ஏ செல்வம் டிப்ளமோ படித்த நிலையில் அவரும் டாக்டர் என்ற பட்டத்தை பயன்படுத்தி வருவது தெரியவந்தது. கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் சட்டப்படிப்பு முடித்துள்ளதாக தேர்தல் பிரமாண பத்திரத்தில் கூறியிருக்கிறார். தனது பெயருக்கு முன்பு டாக்டர் என போட்டுக்கொண்டுள்ளார். குமாரபாளையம் எம்எல்ஏ விஜயலட்சுமி 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துள்ள நிலையில் BCom படித்த பட்டதாரி என கூறிக்கொள்கிறார். போளூர் எம்எல்ஏ அபிஷேக் மென்பொறியாளர் என குறிப்பிட்டிருந்த நிலையில் தான் MS, MBA படித்துள்ளதாக கூறிக்கொள்கிறார். அம்பத்தூர் எம்எல்ஏ பாலமுருகன் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்துள்ளார். ஆனால் தொழில்நுட்ப பட்டய படிப்பு அதாவது டிப்ளமோ படித்துள்ளதாக தனது விளம்பரங்களில் பயன்படுத்துகிறார். இதனால் 108 தாவேக எம்எல்ஏக்களின் படிப்பு விவரங்களை சரிபார்க்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. 70 பொது தொகுதிகளில் தலித் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டதாக தாவேக தெரிவித்திருந்த நிலையில் 8 தொகுதிகளில் மட்டுமே தலித் வேட்பாளர்கள் களம் கண்டு அதில் 4 பேர் மட்டுமே வென்றதாக தகவல்கள் கிடைத்துள்ளன.